ஜாதகத்தின் நிலை என்ன? ஒரு ஜாதகம் எப்படி படைக்கப்படுகிறது? அந்த ஜாதகம் எப்படி உருவாகிறது? ஒரு தாய் தந்தையரின் எண்ணத்தின் மூலமாக ஒரு சிவனானவன் தன்னுடைய ஆன்ம சக்தியை கொடுக்கின்றான். அந்த ஆன்ம சக்தியின் மூலமாக சிவசக்தி தாண்டவத்தால் உயிரும் உடலும் உருவாகிறது. அந்த உயிரும் உடலும் தான் நாம் என்ற தத்துவத்தை அடைகிறோம். நாம் என்ற தத்துவத்தில் இறை வழிபாடு என்பதை நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். அதில் சிவலிங்கமாகவும் விநாயகராகவும் முருகனாகவும் பாவித்து நம் உடல் கூறுகளை பக்குவப்படுத்தி நம்மளுடைய அறிவுக்கு தக்கவாறு கூறியிருக்கிறார்கள். ஜாதகத்தின் நிலையை உணர உணர நம்மளுடைய சக்தியும் பலமும் நமக்கு கிடைக்கின்றது என்பதுதான் உண்மை. நம் பஞ்சபூதத்தின் அடிப்படையில் இந்த மண்ணிலே, இந்த நீரிலே, இந்த காற்றிலே, இந்த ஆகாய சிந்தனையிலே நாம் வளர்ந்து வரும்போது நாம் அதிகப்படியான உன்னதமான நிலைகளை உணர்கிறோம். உணர்ந்ததன் மூலமாக வளர்கிறோம். வளர்ந்ததை அனுபவமாக கொள்கிறோம். அந்த அனுபவத்தின் மூலமாக நம்மளுடைய நவ கிரகங்களும் நமக்கு பல தத்துவங்களை கூறித்த நம்மளை வழி நடத்துகிறது. அந்த தத்துவங்களை உணர உணர நம் உள்ளத்தில் ஆத்ம சக்தியானது பெருகிறது. அந்த ஆத்ம சக்தியின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் அதிசயங்களை கண்டு வருகிறோம். அந்த அதிசயத்தின் மூலமாக பல விஷயங்களை ஜாதக கணிதத்தின் மூலமாக கண்டு அதற்கு தக்கவாறு நம்மளுடைய அறிவை வளர்த்து அதன் மூலமாக உயர்கிறோம், வளர்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய பிரபஞ்சத்திலே ஒரு வட்ட வடிவமான நிலையிலே நம்மளுடைய எண்ணமானது சுழன்று கொண்டே இருக்கிறது. அதில் ஆத்ம சக்தியானது ஒளி விடுகிறது. அந்த ஆத்ம சக்தியை நாம் உணரும்போது இந்த உள்ளமானது சத்தியத்தின் வழியிலே நடக்க பாடுபடுகிறது. அப்பொழுது ஒரு ஜாதகத்தில் வறுமையில் இருப்பவர் யார், செழுமையில் இருப்பவர் யார், தங்கம் பொருள் நல்ல வசதிகளோடு வாழ்பவர் யார், அவர்களுக்கு தக்கவாறு நாம் உயர்வதற்கு என்ன காரணம்? இது ஜாதகத்தின் நிலையை கண்டு நாம் உணர்கிறோம், கூறுகிறோம், கணக்கின் மூலமாக அதை எடுக்கின்றோம். இதற்கு மாந்தி என்ற மூதாதையர்களின் கருணை நமக்கு தேவை. அந்த மாந்தி பிடிக்காத ஜாதகத்தில் பார்த்தீர்களானால் பொன்னும் பொருளும் வந்து சேருகிறது. நல்ல குரு கிரகமானது நல்ல நிலையில் இருந்தால், பாவ கிரகங்கள் சூடாமல் இருந்தால், தங்கமும் வைரம் வைடூரியம் போன்ற அனைத்து சக்திகளும் நமக்கு கிடைக்கிறது. இதை கண்டவுடன் நாம் பெருமிதம் கொள்கிறோம். நம்மளுடைய சக்தியின் மூலமாக நாம் உழைத்து நாம் சம்பாதிக்கும் பணத்தை தங்கமாகவும் தங்க பொருள்களாகவும் மாற்றி பெருமை கொள்கிறோம். அப்படிப்பட்ட உண்மையான உயர்ந்த நிலைக்கு குரு பகவான் எடுத்துச் செல்கிறார். குருதான் தங்கத்திற்கு அதிபதி. அந்த குரு பகவானை தவறான கிரகங்கள், தீய கிரகங்கள், பாதிக்கப்பட்ட கிரகங்கள், மாந்தி போன்ற கிரகங்கள் அதனை முன்னோர்களுடைய ஆவிதான் அந்த மாந்தி. நாம் கடமைகளை சரியாக செய்யாததனால் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு எதன் மூலமாக செய்யவில்லையோ அதனை நாடி வந்து அந்த மாந்தியாக காட்சியளிப்பார்கள். அந்த மாந்தியின் மூலமாக அந்த பகுதியில் அதிக பற்றும் பாசமும் வைத்து அது தன்னை விட்டு பிரிந்தால் நமக்கு தொல்லைகளும் துயரங்களையும் அள்ளித்தருகிறது. அப்படிப்பட்ட நிலையில் நம்மை நாம் எப்படி பாதுகாப்பது என்பதற்காக ஜாதகத்தின் நிலையை கூற சொல்கின்றோம். அதை கூற செய்து நாம் கேட்கின்றோம். அதன் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி வளர வேண்டும், இப்படிப்பட்ட உன்னதமான நிலையை இந்த ஜாதக நிலையானது நமக்கு காட்டுகிறது, வழி அமைத்து தருகிறது என்பது உண்மை. நாம் முருகப்பெருமானின் பேரருளாலும் நம்ம உடலில் ஓடுகின்ற இரத்தத்தின் அருளாலும் வானமண்டலத்தில் இருக்க 7 வண்ணங்களாலும் விப்ஜியார் என்று சொல்லக்கூடிய 7 வண்ணங்களாலும் திசா புத்தி அந்தரம் என்ற செயல்பாட்டினை உணர முடிகிறது. அந்த செயல்பாட்டின் மூலமாக ஜாதகத்தின் நிலையானது சித்தயோகி பேரம்பலவான அண்ணையா அவர்களுடைய கருணையால், அவருடைய மூதாதையரின் கருணையால், இவருடைய அறிவின் திறனை தன்னைத்தான் வளர்த்து கொண்டு பழைய
ஆத்ம சக்தி நேயர்களிலிருந்து, சித்தர் மகான் யோகிகளிலிருந்தும், தற்போது உள்ள ஆசான்களின் மூலமாக எண்ணற்ற கணிதங்களை கற்று, பேரறிவு பெற்று, மக்களோடு மக்களாக இணைந்து சேவை செய்து கொண்டு இருக்கும் அவரிடம் காட்டுகின்ற ஒவ்வொரு ஜாதகமும் புனிதத்துவம் பெறுகிறது என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள். 15 நாட்களுக்கு முன் நீங்கள் துயரத்தில் இருந்தால், அப்பொழுதுதான் இந்த ஜாதகத்தை என்னுடன் காட்டுகின்ற ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கிறது. முருகப்பெருமானையோ இல்ல உங்க குலதெய்வத்தையோ வேண்டி விரும்பி அழுது புரண்ட பிறகுதான் என்னுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களுடைய ஜாதக கணிதம் எனது கைக்கு வருகிறது. அதன் மூலமாக தான் உங்களுடைய ஜாதக நிலையை உணர்ந்து கூறுகின்றேன். ஆகையினால் உங்களுடைய அன்பும், அறிவும், தெளிவும் ஒழுங்கு பெற உங்கள் ஜாதகத்தில் என்ன நிலை இருக்கிறது என்பதை உணர வாருங்கள், வந்து பாருங்கள்.